மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 72வது ஸ்லோகம் படிக்கிறோம். கடைசி ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தம் நைனாம் பிராப்ய விமுஹ்யதீம் ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதீம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தம் நைனாம் பிராப்ய விமுஹ்யதீம் ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதீம். ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், பிறகு ஞான யோகம், ஆத்ம அனாத்ம விசாரம், பிறகு கர்மயோகம், பிறகு ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம். இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தில் 54 கேள்வி கேட்டான் அர்ஜுனன். 55லேருந்து ஆரம்பித்தார். அதில் பல கருத்துக்கள் ஸ்திதப்பிரஜ்ஞனை பற்றி சொல்லிவிட்டு அந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆவதற்கான சாதனைகளை சொன்னார். அதில் முக்கியமாக இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, சமக தமக, அது ரெண்டையும் கொஞ்சம் விரிவாக விளக்குனார். ஞான நிலை வரணும்னு ஞானத்துக்கும் தேவை இருக்கும், இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு. ஞானம் அடைஞ்ச பிறகு அதை நிஷ்டையாவதற்கும் தேவை இருக்கும். அப்படி இந்த இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இல்லாட்டி வர்ற விளைவையும் சொன்னார். அதனால் நம்ம எவ்வளோலாம் மோசமாக போயிடுவோங்கிறதையும் சொல்லி கடைசி 69லேருந்து 72 வரைக்கும் மீண்டும் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இங்கே 69ல் பார்த்தோம், அங்கே இரவு பகல் உதாரணம் சொன்னார். சவுண்டு கேட்கலையா? கேட்குதா? இன்னும் கொஞ்சம் போட்டு. அதாவது ஞானி தத்துவ விஷயம் பகல் மாதிரி இருக்கும், அஞ்ஞானிக்கு தத்துவ விஷயம் இரவு மாதிரி இருக்கும். ஞானிக்கு உலக விஷயம் இரவு மாதிரி இருக்கும், தத்துவ விஷயம் பகல் மாதிரி இருக்கும். தத்துவ விஷயம் ஞானிக்கு பகல், அஞ்ஞானிக்கு இரவு. உலக விஷயம் ஞானிக்கு இரவு மாதிரி, அஞ்ஞானிக்கு பகல் மாதிரி. அதாவது இதில் அவன் இந்த விஷயத்தில் விழிச்சுக்கிட்டு இருப்பான், இதே அவனுக்கு மெயினாக இருக்கும். ஞானிக்கு தத்துவ விஷயம் மெயினாக இருக்கும், இது செகண்டரியாக இருக்கும். இதுதான் அதனுடைய சாரம். பிறகு 70வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், அசைவற்ற நிறை கடல் ஆறுகள். அதாவது ஞானிக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது ஸ்திதப்பிரஜ்ஞன் அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எந்த முனிவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்று அடங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான், ஆசையுள்ளவன் சாந்தி அடையான்னு சொன்னார். யாருக்கு அனைத்து ஆசைகளும் அடங்குகின்றதோ அவன் தான் ஞான நிஷ்டை வரும்னு சொன்னார். இந்த ஆசைகளை நம்ம ரெண்டாக பிரிச்செல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது பந்தப்படுத்துகிற ஆசை, பந்தப்படுத்தாத ஆசைன்னு சொல்லி. பந்தப்படுத்துகிற ஆசையிலேருந்து விடுபட்டவன் பந்தப்படுத்தாத ஆசைகளை விவகாரத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தான் ஞான நிஷ்டையாகும்னார். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது சமுத்திரத்தை சொன்னார். கடல் ஞானிக்கு, ஸ்திதப்பிரஜ்ஞனுக்கு. தண்ணீர் மற்ற ஆசைகள், மற்ற எல்லா விவகாரம். கடலில் போய் எந்த தண்ணி சேர்ந்தாலும் அது கடல் மயமாக மாறிவிடும். மற்ற சாதாரண குட்டையில் போய் வேறு அழுக்கு தண்ணி சேர்ந்தால் குட்டையாயிரும். ஒரு விஷத்தை கூட நீங்கள் ஒரு
ஒரு குட்டையில் கலக்கினேன்னா அந்த குட்டையே விஷமாக மாறிடும். கடலில் எத்தனை விஷமானும் கலந்துருக்கும், ஆனால் அது எந்த பாதிப்பு அடைகிறது இல்லை. அதில் இன்னொன்று கூட இருக்குது கடலில். அன்றைக்கி உதாரணம் சொன்னேன், அணுகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அணுக்கருவி வெடிச்சிச்சுன்னா, கடலுக்குள்ளே வெடிச்சிச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது. அதனால தான் எல்லா அணு ஆலைகளும் கடல் கரையில் அந்த கடலுக்குள்ளே வச்சுருப்பாங்க, கடலை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த இதில் படத்தில் சொல்லுவான், என்ன படம், ஒரு கஷாவதாரமாக அது கமலஹாசன், அந்த ஒரு அணுவுடைய கேப்சூலை முழுங்கிடுவான். அது ஒரு வேளை வெடித்து அது எப்படி அதை அடக்குதுன்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான உப்பு மூடைகளை போட்டு மேலே போட்டாச்சுன்னா அது ஒன்றும் பண்ணான்னு சொல்லுவான். அந்த கடைசி சீன் வந்து அது யாருக்கும் புரியாது. அந்த ஒருத்தன் சாப்பிட்ருவான், அந்த நேரம் சுனாமி வரும், அவனுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ என்ன பண்ணிடுது, கடல் உப்பு நீர் வந்து அந்த அணுக்கருவியை உள்ளே சுனாமி மாதிரி கலைக்கிறது உள்ளே. அது உலகத்துக்கு இடைஞ்செல்லாம் போயிடுது. அது மாதிரி அதவே அடக்கக்கூடியது இந்த கடல். அது மாதிரி ஞானிகிட்ட என்ன போனாலும் அவன் மயமாயிருமே வழியாக அது அவனை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த கடல் உதாரணம் சொன்னார். நம்ம அதை பார்த்தோம். பிறகு சுத்தமான நீரோ அசுத்தமான நீரோ எது வந்தாலும் அது கடல் மயமாகத்தே ஆகும். பிறகு இன்னொரு கருத்து சொன்னார், அசல பிரதிஷ்டம், அசைவற்றது. அது வந்து எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் அப்படியே இருக்கும். அலை வருது போகுது. சாதாரண பார்த்தேன்னு நீங்கள் நடுக்கடல்லாம் போய்ட்டு அங்கே அலையெல்லாம் தெரியாது, சும்மா லைட்டாக அப்படியே இருக்குமே ஒழிய அது அசைவற்றதாக இருக்கும். பிறகு எப்பொழுதும் நிறைவோடு இருக்கும். மழை பெஞ்சாலும் அவ்வளவுதான், மழை பெய்யாட்டாலும் அவ்வளவுதான். அந்த கடல் நீர் வந்து குறைவுள்ளதாக இருக்காது. அது மாதிரி ஞானி இருப்பான் அப்படின்னு சொன்னார். தண்ணீர் போல், கடலுக்குள் வந்த தண்ணீர் போல் இந்த கடல் இவங்கிட்ட எது வந்தாலும் கூட இவன் வந்து அதனால் அசைய மாட்டான், குறைவடைய மாட்டான், அதனால் களங்கம் அடைய மாட்டான். இவன் நிறைவோடு இருப்பான் அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம. பிறகு இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அதாவது அஞ்ஞானி வந்து விவகாரம் செய்யும்போது அவன் மனசு எப்படி இருக்குங்கிறது மற்றவங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவோம். மற்றவங்க நல்லா இருந்தால் இவன் நல்லா இருப்பான், மற்றவங்க பிரச்சனையாக இருந்தால் இவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவனுடைய அமைதிக்கும் சாந்திக்கும் வேறவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஆனால் ஞானிக்கு யாரும் எந்த காரணமும் கிடையாது. எல்லா விவகாரம் செய்தாலும் அவனுடைய மனதை பாதிக்காது அப்படிங்கிற கருத்து இந்த கடல் உதாரணத்திலிருந்து பார்த்தோம். இவன் சுதந்திரமாக அமைதியாக இருப்பான், யாரையும் சார்ந்து அமைதியாக இருக்க மாட்டான். ஆனால் அஞ்ஞானி அப்படி இல்லை. அவனுக்கு இது இருந்தால்தான் சாந்தி, இது இல்லாட்டி சாந்தி இல்லை. இன்னொன்று என்ன பண்ணால் இவங்க போனாத்தே சாந்தி நினைப்பான். சில வேளை அவனோட பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைப்பான். ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு இருக்கும் அஞ்ஞானிக்கு. இவனுக்கு எது இருந்தாலும் சாந்தி தான், இல்லாட்டாலும் சாந்தி தான். அப்படி இவன் சுதந்திரமானவன், அவன் சுதந்திரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தோம். சில பேருக்கு விஷயங்களை பார்க்காத வரைக்கும் பேசாமல் இருப்பான், பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் அப்படியே போயிடும், உள்ளே போயிடும். இவனுக்கு அந்த மாதிரி இல்லை. பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி இவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பான் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். பிறகு இன்னொரு கருத்து பார்த்தோம். கடல் வந்து தண்ணி வந்து மலையிலிருந்து பெய்கிறது, ஆறு எல்லாம் எங்கேருந்து வருது, கடல்லேருந்தே வருது. அது மாதிரி இவன் என்ன செய்வான், எல்லாமே தத்துவ ரீதியாக பார்த்தா எல்லாம் இவன்கிட்டருந்தே போகுது. எல்லாம் என்னிடமே இருக்கிறது, என்னிடமிருந்தே செல்கிறது, என்னிடமே அடங்குகிறது என்ற எண்ணம் இருக்கும். அதனால் இவனுக்கு என்ன பண்ணால் கர்ம பலன் எது வந்தாலும் கூட, நல்லது வந்தாலும் என்கிட்டருந்து வந்தது தான், ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச வினை அப்படின்னு கர்ம பலனையும் நினச்சிக்க. நல்ல கெட்டது வந்தாலும் இதுக்கு நான் தான் காரணம் நினச்சிடுவான். கடல் வந்து எப்படி எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆற்று தண்ணி வந்தாலும் அது எங்கேருந்து வந்துச்சு, என்கிட்டருந்து போயிட்டு என்கிட்டே வருது. அது மாதிரி கர்ம பலன் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் என்கிட்டருந்து போச்சு, என்கிட்டருந்து வருது அப்படின்னு நினப்பான் அவன். இப்படியும் அவனுடைய இந்த கடலை உதாரணத்தை வச்சு பல ஆங்கிளில் விளக்கியிருக்காங்க. இது இப்படிப்பட்டவன் மன அமைதியை சாந்தியை அடைகிறான். அப்படி இல்லாதவன் அஞ்ஞானி, பொருள் மீது ஆசை உள்ளவன் என்ன ஆகிறான்னு சொன்னால் அமைதியை அடைவதில்லை அப்படின்னார். ந காமகாமி, அதாவது அஞ்ஞானி வந்து என்ன பண்ணுறான்னா மன அமைதியை அடைவதில்லை.
இது கடைசியாக பார்த்தோம். அப்புறம் இன்னொரு அதில் கடலில் பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உள்ளே போய் அடங்கி அமைதியாக இருக்குது. கடலுக்குள்ளே பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கும், பள்ளங்கள் மலை இருக்கும், உள்ளே என்ன இருந்தாலும் வெளியே அது அமைதியாகத்தே இருக்கும். அந்த மாதிரி ஞானி இருப்பான் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தேன் 70. அப்புறம் 71வது ஸ்லோகத்தில் முடிவுரையாக சொன்னார் ஞானத்தினுடைய பெருமை லட்சணம். இதில் என்ன சொன்னார்னா, அனைத்து ஆசைகளையும் அகற்றியவன், பற்றற்றவன், அகங்காரமற்றவன், மமகாரமற்றவன்கிற கருத்து பார்த்தோம். இவனுக்கு அகங்காரம் மமகாரம் இல்லை. அதாவது எல்லா ஆசைகளையும் விட்டவன் சொன்னால் என்ன அர்த்தம்? பற்றற்ற, அதாவது பந்தப்படுத்துகிற ஆசைகளை விட்டவன். பந்தப்படுத்துகிற ஆசை ஒரு ஆசை கூட இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அவன் டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம அன்றைக்கி சொன்ன கொசு வலைக்குள்ள ஒரு கொசு வந்தால் கூட போதும், அவனை தூங்க விடாது. அது மாதிரி இவனுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் பார்த்தோம். அதாவது இவனுக்கு சில ஆசை வரும். எப்படிப்பட்ட ஆசை வரும்னு பார்க்கும் பொழுது, சில பேருக்கு வர்றது குறைவு, எனக்கு இது வந்தால்தான் நிறைவாக இருக்குன்னு சொல்லி ஆசை வரும். அப்போ அந்த ஆசையை இப்போ அடைஞ்ச பிறகு நிறைவு வரும், பிறகு திருப்பி போகும், மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஆசை நிறைவுனால் வர்றது உண்டு, மன நிறைவுனால். அதுக்கு நம்ம சங்கராச்சாரியார் உதாரணம் பார்த்தோம். சங்கராச்சாரியார் ஆசைப்பட்டார், அவர் எல்லாரும் அதே மாதிரி நிறைவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணார், பாரதம் பூரா 4 தடவை வளம் வந்தார். 72 மத பிரிவுகளெல்லாம் வாதம் பண்ணி, விதண்டாவாதம் கிடையாது, இந்த கருத்தை ஏற்றுக்கிற வச்சு முறையாக வாதம் பண்ணி இதுதான் கரெக்டு, மற்ற கருத்தை அவர் ஒத்துக்கிறலைங்கிற அர்த்தம் கிடையாது. சங்கராச்சாரியர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்ன, அத்வைதத்தில் மற்ற மதவாதிகள் மற்ற கருத்து பொய்ன்னு சொல்லிடுவாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. இவர் எந்த மதத்தையும் தப்புன்னு சொன்னதே கிடையாது, அது ஒரு படின்னு சொல்வார். அது முழு நிறைவை தராது, ஆனால் அதில் இருந்து தான் வரணும் பார். நீங்கள் சொல்கிறது பண்ணுறது கரெக்டு, அதோடு நின்றுக்கிறாதீங்க. அதோடு நின்னாமல் பூஜை பக்தியில் வேணுமா வேணும். இவரே பக்தி பாடல் பக்தி நிறையா படிச்சிருக்காரு. பக்தி வேணும், பூஜை வேணும், கர்மயோகம் வேணும், எல்லாம் வேணும், ஹோமம் பண்ணுறோம், சொர்க்கலோகத்துக்கு போகணும், அதெல்லாம் ஒத்துக்கிடுவார். ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, இதோடு நிற்கக்கூடாது, இதெல்லாம் மன தூய்மைக்காக செய்யப்படுற சாதனைன்னு சொல்லி இறுதி அத்வைதம்ங்கிறத நிலைநாட்டினார். அப்போ அது ஆசை தானே அவருக்கு. இது நிறைவுனால் வந்த ஆசை. அப்படி நிறைவுனால் மற்றவங்க நல்லது செய்யணும், சேவை பண்ணணும், பணிவு, அப்படிலாம் ஒரு ஆசை இருக்காது, அவங்கள பாதிக்காது. அப்படிப்பட்ட ஆசையுடன் அப்படின்னு சொன்னார். பிறகு என்ன இருந்தாலும் என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்காது. எது அடைஞ்சாலும் சரி அது என்னுடையது அல்ல. இந்த அனாத்மா பஞ்சபூதத்தோடு சேர்ந்தது, ஆத்மா ஒரே ஆத்மா தான். ஏன்னா அது எல்லாருடைய ஆத்மா ஒன்று தான். அதனால் இவனுக்கு நான்கின்ற எண்ணமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. இந்த மனசு உடலை நான் நினைக்க மாட்டான். பிறகு அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இந்த உடலை கூட என்னுடைய உடம்புன்னு நினைக்க மாட்டான். மமகாரம் இல்லை. அன்னைக்கு சொன்ன திருவோட ஒரு பிச்சைக்காரன் வந்து திருவோட தலைக்கு வச்சு படுத்துருந்தது எடுத்துகிட்டு போகிறான். இவன் திருடனை பிடிக்க வர்றாரு நினச்சா அவர் ஓடி போய் கொடுக்குறாரு. ஏன்ப்பா அதை எடுத்து நீ வண்டியே வச்சுக்கன்னு கொடுக்குறாரு திருவோட கூட. ஏன்னா எந்த பொருளுமே ஆள் மனசில் என்னுடையதுங்கிற எண்ணம் வராது அவருக்கு. அதனால் அப்படிப்பட்டவன் ஞான நிஷ்டன் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். அகங்கார மமகார மற்றவன், அவனுக்கு தான் ஞானி என்ற கர்வமும் இல்லை. இந்த ஞானத்தில் ஒரு பெரிய அறிவில் ஒரு டேஞ்சர் இருக்குது, மற்ற அறிவுலாம். வித்தா ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதாவது அறிவு பணிவை தரும் இருக்கு. மற்ற அறிவெல்லாம் எப்படி தரும்னா பணிவை தராது. நான் வந்து பெரிய ஆள், நான் கலெக்டரு, ஏன்னா நான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதை விட ஒரு பெரிய அறிவு உலகத்திலே கிடையாது. நீங்கள் இந்த சயின்ஸ் எல்லாம் நான் படித்தவங்களுக்கு, சயின்ஸை படிச்சுட்டு அத்வைத தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் சயின்ஸ் எல்லாம் தூசி மாதிரின்னு அப்படி. ஆனால் அவ்வளோ பெரிய அறிவு அடைஞ்ச பிறகு கூட ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருக்கும். இந்த அகங்காரமே வராது. ஒன்று இந்த உடலையும் மனசையும் நான்கிற புத்தி போயிடும். ரெண்டாவது எப்படி ஆகுதுன்னா அவனுக்கு இந்த அகங்காரங்கிறத இல்லாமல் போய்விடுகிறது. தான் ஒரு பெரிய ஞானிங்கிற எண்ணமும் அவனுக்கு கிடையாது. நான் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையாயிட்டேங்கிற எண்ணமும் இல்லை. விஸ்வாமித்திரர் கதா நீ சொன்னோம்ல, அவருக்கு எனக்கு என்னைக்கு பிரம்மனிஷ்டன் வேணான்னு நினச்சாரோ அப்போ தான் பிரம்மனிஷ்டன் ஆகிறார் அவர். அப்படி ஒரு அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் இதில் இந்த ஞானத்தினால். அதனால் இவனுக்கு 2 அகங்காரம். ஒன்று உடலையும் மனதையும் நான் என்று நினைப்பது இந்த அகங்காரம். அந்த அகங்காரம் போயிடும்.
மமகாரம் என்னன்னு சொன்னால் என்னுடையதுங்கிறது. அகங்காரத்தில் இன்னொரு அகங்காரம், நான் பெரிய ஆள், உலக விஷயத்தில் பெரிய ஆள், பிறகு கல்வியிலையும் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த ஞானம் உயர்ந்த ஞானமாக இருந்தாலும் கூட அந்த அகங்காரத்தை அழிச்சிடும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவன் தான் இந்த ஞான நிஷ்டன். அவன் மோட்சத்தை அடைகின்றான். சாந்திம் அதிகச்சதி, அவனே சாந்தியை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான். இதெல்லாம் பார்த்து முடித்தோம். இப்போ 72வது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் பார்க்க வேண்டியிருக்கு. சென்ற ஸ்லோகத்தில் 4 லட்சணம் சொல்லி நிறைவு பண்ணார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஞானத்தை புகழ்ந்து அதை பலனை சொல்லி நிறைவு செய்கிறார். பலன் என்னன்னு சொன்னால், மோக நிவர்த்தி, விதேக முக்தி, அதாவது சோக நிவர்த்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இது ரெண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். முதல் வரியில் ஞானத்தை ஸ்துதி பண்ணி அதில் ஜீவன் முக்தி கிடைக்குங்கிறார். 2வது வரியில் விதேக முக்தி கிடைக்குங்கிறார். ஜீவன் முக்தினா என்ன? இங்கே இருக்கக்கூடிய ராக சோக மோக நிவர்த்தி, பற்று மயக்கம் கவலை நீங்கிறது. அர்ஜுனனுக்கு 1வது அத்தியாயத்தில் என்ன வந்துச்சு? பற்று வந்துச்சு, கவலை வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு. இங்கே மயக்கம் போகும்ட்டார். மோகம் போனால் கவலை போயிடும், கவலை போனால் பற்றும் போயிடும். ஒன்றுலேருந்து ஒன்று வருது, அதில் மோகம் அழிகிறது அப்படிங்கிறார். அனைத்து மோகங்களும் அழியும் பொழுது அதை சார்ந்த பற்று அழிஞ்சாதான் மோகம் போகும், மோகம் போனாதான் சோகம் போகும். அதனால் இவன் இந்த ராக சோக மோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அர்ஜுனனுக்கு வந்தது என்னது? இது 3 தான். அதை இந்த 2வது அத்தியாயத்தில் முடித்து நிறைவு பண்ணுறார். இங்கே அது பிறகு மிச்ச அத்தியாயம் புரிஞ்சிச்சுன்னா தேவையில்லை, கிளாஸ்க்கு வராமல் வீட்டில் இருந்துக்கிடலாம். ஆனால் என்ன பண்ணிடுறாரு, அர்ஜுனனை ஒரு குழப்பியிருக்கார் உள்ள. அவன் என்ன குழம்பியிருக்காருங்கிறத பார்த்து அடுத்த சந்தேகம் வரும் அவனுக்கு. அவன் அந்த சந்தேகம் வரலைன்னு வச்சுங்க, ஒரு கிளாஸை நிப்பாட்டியிருப்பார், இந்த 2வது அத்தியாயத்தை நிப்பாட்டியிருப்பார். அவனுக்கு ஒரு சந்தேகம் இதில் வருது. அது எப்படி வருதுன்னு நாங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கும் பொழுதே அவன் சோக மோகத்திலிருந்து விடுதலை அடைந்து ஜீவன் முக்தி அடைகிறான். இறந்த பின்பு விதேக முக்தியை அடைகிறான். இதுதான் நிறைவு. இந்த ஞானத்தினுடைய பலன், ஒரு ஜீவனுடைய லட்சியம், ஒரு மனிதனாக பிறந்து இல்லை எந்த ஜீவராசியாக இருக்கட்டும், எப்போ முடியும்னா அவன் ஜீவன் முக்தி அடைந்து விதேக முக்தி அடையும் பொழுது அவனுடைய பிறவி நிறைவு பெறுகின்றது. அந்த சக்கரை சுற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், அதுலேருந்து வெளியே ஓடிடுறான். இந்த பிறவி சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். புனர்ஜென்மத்தை அடையாமல் இருப்பது தான் விதேக முக்தி. அதை முதல் வரியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த, ஏ அர்ஜுனா, இதுவே பிரம்மஸ்வரூபமாக இருத்தல், இதுவே ஜீவன் முக்தி. எது 71 வரைக்கும் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த லட்சணமெல்லாம் நீ அடைஞ்சிட்டேன்னா அதுதான் ஜீவன் முக்தி. இதுதான் பிரம்மனிடத்தில் இருத்தல். பிரம்மனிடத்தில் இருத்தல்னா நாமளே பிரம்மன் என்பதை அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டு அதில் நிலைநிறுத்தல். அவன் என்ன பண்ணுறான்னா, நைனாம் பிராப்பிய விமுகியதி ந ஏனாம் பிராப்பிய ந விமுகியதி. ஏனாம்னா இந்த மனநிலையை, பிராப்பிய அடைந்து, ந விமுகியதி மோகத்தை அடைவதில்லை. மோகம் அனைத்தும் போயிருங்கிறார். மயக்கம் போகிறது. மயக்கம் போனால் என்ன ஆகும்? சோகமும் போயிடும். இது ஞானத்தின் பெருமை. பிரம்மஸ்வரூபமாக இருத்தல்ங்கிறது சிவப்பிரக்ஞ லட்சணம். அப்படி அதிலேயே மனசை வச்சிருந்தா பிரம்மனிடம் இருத்தல்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைகிறதுங்கிறது, பிரம்மத்தை வேறு லோகத்தில் போய் பிரம்மத்தை அடைகிறது இல்லை, இங்கேயே நாம் பிரம்மத்தை அறிஞ்சு அதிலேயே இருத்தல் தான் பிரம்மத்தை அடைதல். அது சிவப்பிரக்ஞ லட்சணம்ங்கிறார். அப்படி அடைந்து விட்டால் இவன் மோகத்தை அடைவதில்லை. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதை இங்கே நிறைவு பண்ணுறார் அவர். மோகம் அவனுக்கு வந்தது சோக மோக சோகம், அது ராக சோக மோகம். பற்று வந்துச்சு, கவலை வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு. மயக்கம் போனவுன்னா சோகமும் போயிடும், சோகம் போனால் பற்றும் போயிடும். இங்கே இவனுக்கு மோகம் இல்லை. பிறகு 2வது விரல் இது ஜீவன் முக்தி. இந்த உலகத்தில் பற்று இல்லாமல், மோகம் இல்லாமல், சோகம் இல்லாமல் வாழ்கிறோம்னு சொன்னால் நம்ம ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட சூழலையும் மயக்கம் இல்லை,
குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்கும். பிறகு எல்லா விஷயத்தையும் கையாளுறோம், பற்று இல்லாமல் இருக்கும். எந்த பிரச்சனை மேலோட்டமான சோகம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆள் மனசில் ஒரு நிறைவின்மைங்கிறது இல்லாமல் நிறைவோடு இருப்பான். இது ஜீவன் முக்தி. இப்படிப்பட்ட மனநிலையை அடைஞ்சா இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. அது விதேக முக்தி. அது 2வது வரியில் சொல்கிறாரு, ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலே அபி. அஸ்யாம்னா இந்த நிலையில், ஸ்தித்வா இருந்து, அந்த காலே அபி கடைசி காலத்திலாவது, வயதான காலத்தில் கூட இந்த நிலையில் இருந்தால்ங்கிறார். ஒருத்தன் சாகிறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட செடியாக ஆயிட்டான்னா பிறக்க மாட்டேங்கிறார். அந்த காலே அபி, இறக்கிறதுக்கு முன்னாடி அல்லது வயதான காலத்திலும் கூட. வேறு எதுக்கு இப்போ கிளாஸ்க்கு வரணும்? சாக போகும்போது பார்த்துக்கலாம். எப்போ சாக வரணும் யாருக்கு தெரியும்? வயதான காலத்திலும் கூட இந்த நிலையை அடைந்து விட்டால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அதனால் அந்த காலே அபிங்கிறார். இந்த ஞானத்துக்கெல்லாம் வயது வரம்பே கிடையாது. 5 வயசுல அடையலாம், 10 வயசுல அடையலாம், 100 வயசு சாகிறதுக்கு நாள் கூட இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சு இதுதான் புரிஞ்சுக்கிட்டான் அவன் மீண்டும் பிறப்பதில்லை. நம்ம இப்போ நிறையா பேர் இந்த ஆன்மீக விஷயம்னா ரிட்டையர் ஆன பிறகு போகிறத அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போயே அதுக்கு கீத கிளாஸ் எல்லாம் போகிறேன், வயசான பிறகு போக வேண்டியதானே. உண்மையிலே இள வயசில் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கும். இள வயசில் கீதையெல்லாம் படிச்சிட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதனால் அந்த குறையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இங்கே பகவான் சொல்லிட்டார், வயசான காலத்தில் வந்தால் கூட பரவாயில்லைன்ட்டார். பிரம்ம நிர்வாணம் ருச்சதி விதேக முக்தி. பிரம்ம நிர்வாணம்னா விதேக முக்தி, அதாவது சரீரத்தை விடுதல். சரீரத்தை விடுறது மட்டும் இல்லை, மீண்டும் வேறு சரீரத்தை எடுக்காமல் இருத்தல். அவன் சரீரத்தையும் விட்டுவிட்டு பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறான். ருச்சதின்னு அடைகிறான், பிரம்மத்தை அடைகின்றான், விதேக முக்தியை அடைகின்றான். அதாவது நம்ம ஆசிரம தர்மம் இருக்குது, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் சொல்லி. அந்த ஆசிரம தர்மத்தை முறையாக கடைப்பிடிச்சிட்டு வந்து கடைசி காலத்தில் கூட இதில் இருந்தால் கூட அவன் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறான். சில பேர் வயசாகி போச்சு, நீ எல்லாம் புரியாதுப்பா அப்படின்னு சொல்லி நீ வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, வயசானாலும் பரவாயில்ல வாங்குறாரு. லேட்டாக வந்தால் கூட நீ வந்து படித்தேன்னா ஞானத்தை அடைஞ்சிடலாம். எந்த வயசில் ஆரம்பித்தாலும் சரி, எந்த காலத்தில் ஆரம்பித்தாலும் சரி, இறப்பதற்கு முன்பு இதை அடைந்து விட்டால் மீண்டும் பிறப்பதில்லை. இதோட இங்கே இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுற. இதுதான் இங்கே ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஏஷா பிராமி ஸ்திதிஹி. பார்த்தன்னா அதே அர்ஜுனா, ஏன்னா கடைசியில் முடிக்கணும்ல, அவனுக்கு உபதேசம் முடிஞ்சுன்னு சொல்லணுங்கிறதுக்காக கூப்பிட்றார். கடைசியாக அவன் கேள்வி கேட்டான், ஞானியினுடைய லட்சணம் என்னன்னு சொல்லி, அதை சொல்லிட்டு தாப்பா முடிச்சிருன்னு சொல்கிறார். அர்ஜுனா ஏஷா, இதுதான் இதுவரைக்கும் சொன்ன கருத்து தான் பிராஹ்மி ஸ்திதிஹி. பிராஹ்மி ஸ்திதி பிரமத்தில் நிலைபெறுதல் என்பது, அல்லது ஸ்திதப்பிரஜனாக இருத்தல் என்பது. அவன் என்ன கேட்டான்? ஸ்திதப்பிரஜ லட்சணம் கேட்டான். இதுக்கு 2 சொல்லலாம். ஒன்று ஸ்திதப்பிரஜ லட்சணங்கிறது இதுதான்ப்பா, இதுவரைக்கும் சொன்னேன்ல அதுதான். அல்லது பிரம்மத்தில் நிலைபெறுதல் என்பதும் இதுதான், இருத்தல் என்பதும் இதுதான். பிறகு அடுத்த ந ஏனாம் பிராப்ய விமுக்யதி. ஏனாம் நைனாம் இருக்கு, அதை பிரித்தோம்னா ந ஏனாம். ஏனாம்னா இந்த மனநிலையை, இதை பிராப்ய அடைந்து, நங்கிறத இந்த விமுகியத்தோடு சேர்த்துக்கணும். நைனாம்ங்கிறத பிரித்தா ந ஏனாம். ஏனாம்னா இந்த மனநிலையை, பிராப்தியன்னா அடைந்து, அந்த நாங்கிறத விமுகியதியோட சேர்த்துட்டோம்னா மோகத்தை அடைவதில்லை. விமுகியதினா மோகத்தை அடையிறது, ந விமுகியதினா மோகத்தை அடைவதில்லை. அர்ஜுனா, இதுதான் பிரமத்தில் நடைபெறுதல் என்பது, அல்லது ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் என்பது. இந்த மனநிலையை அடைந்து மோகத்தை ஒருவன் அடைவதில்லை. இது முதல் வரி, இது ஜீவன் முக்தி. 2வது வரியில் ஸ்தித்வா அஸ்ய அந்த காலே அபி. அந்த காலே அபி
அந்த காலே அப்படின்னா கடைசி காலத்திலாவது மரண காலத்திலாவது அஷ்யாம் இந்த நிலையில் ஸ்தித்வா அஷ்யாம் அந்த காலே அப்படின்னு இருக்கு. அந்த காலே அப்படின்னா கடைசி காலத்திலாவது அல்லது மரண காலத்திலாவது அஸ்யாம் இந்த நிலையில் ஸ்தித்வா நிலைத்திருந்து பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. பிரம்ம நிர்வாணம்னா பிரம்ம நிர்வாணத்தை, அதாவது விதேக முக்தியை, பிறவா நிலையை ருச்சதின்னா அடைகிறான். ரெண்டாவது வரையில் விதேக முக்தி, முதல் வரையில் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி என்ன? மோகத்தை அவன் அடைவதில்லை, அதனால் அவன் சோகத்திலிருந்தும் விடுபட்டு விட்டான். அப்பொழுது இங்கு வாழும் பொழுதே அவன் சோக மோகத்திலிருந்து விடுபட்டு இருப்பதால் அவன் ஜீவன் முக்தி அடைந்து விடுகின்றான். அவன் கடைசி காலத்திலாவது இந்த நிலையை அடைந்தால் அவன் இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதில்லை, விதேக முக்தியை அடைகிறான். இதுவரைக்கும் சொன்ன சாதனைகள் சிதப்பிரக்ஞனாக இருப்பது என்பதே பிரம்மத்தில் நிலைபெறுதல். அதன் பலன் மோக நிவர்த்தி, பிறகு இறுதி காலத்தில் விதேக முக்தி அடைதல். இது 72வது ஸ்லோகத்தோட முடிச்சார். ஓம் தத் சத்து. அடுத்து இந்த 2வது அத்தியாயம் சாரத்தை இப்போ சொல்லலான் இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தனுடைய சாரத்தை முழுசாக கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்த 2வது அத்தியாயங்கிறது பகவத்கீதையினுடைய சாரம், மொத்த கீதையினுடைய சாரம் தான் இந்த 2வது அத்தியாயம். சாங்கியம்னா ஆத்ம ஞானம், யோகம்னா தலைப்புன்னு பார்த்தோம். ஆத்ம ஞானத்தை பற்றிய தலைப்பு அல்லது பிரம்ம ஞானத்தை பற்றிய தலைப்பு. ஞான யோகம்னு அர்த்தம். பொதுவாக ஞானம்தான் இறுதியாக நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதுக்காக என்ன பண்ணார் இங்கே, இந்த ஞானத்தை பெறணும்னு சொன்னால் முதல்ல நாம் அதுக்கு தகுதி வேணும், சிஷ்யனாக மாறணும். அதனால் இந்த ஆரம்பத்தில் இதில் என்ன சொன்னார்னு சொன்னால் 4 தலைப்பு வந்தது. அர்ஜுனன் சிஷ்யனாக மாறி சரணாகதி அடைதல், பிறகு ஞான யோகம். ஞான யோகம் புரியலைன்னா கர்மயோகம் பண்ணணும், பிறகு கர்மயோகம் பண்ணி ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த ஞானத்தில் நிலை பெறணும். அது ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம். குறிப்பாக பார்த்தா 4 டாபிக்: அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், ஞான யோகம், கர்மயோகம், ஞான பலன் அல்லது ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம். இந்த 4 விஷயம்தான் முக்கியமாக அதில் இருக்குது. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சஞ்சயன் அர்ஜுனுடைய சோகத்தை கூறுறான். முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இப்படியெல்லாம் சோகத்தில் வீழ்ந்து அமைதியாக உட்கார்ந்துட்டான்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். 2வது 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நண்பனாக இருந்து ஏன்ப்பா இப்படிலாம் இருக்க, சோகமாக இருக்க, அதெல்லாம் எந்திரிச்சு நீ சண்டை போடு, இதெல்லாம் உனக்கு தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக உபதேசம் பண்ணுறார். அதாவது ஒரு நண்பனை போல அவன், அதாவது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ பேடித்தனத்தை அடையாத, இதெல்லாம் உனக்கு உகந்ததல்ல, நீ பெரிய வீரன், அதனால் மனத்தளர்ச்சி விடுபட்டு நீயே இந்த போர் புரின்னு சொல்லி மேலோட்டமாக உபதேசம் பண்ணுறார் முதல்ல. பிறகு அர்ஜுனனுடைய மனநிலை வருது. 4லிருந்து 8 வரைக்கும் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல். இது முக்கியமான டாபிக். ஏன்னா எந்த ஒரு வேதாந்தம் படிக்கிறனாலும் தகுதி வேணும். அவனை எப்படி வர்றான்னு சொன்னால், முதல் அத்தியாயத்தில் அவனுக்கு பற்று வந்துச்சு, சோகம் வந்துச்சு, மோகம் வந்துச்சு. அது நான் பற்றில் இருக்கேன், சோகத்தில் இருக்கேன், மோகத்தில் இருக்கேன் உணரவே இல்லை. அவன் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான், நான் பற்றோடு இருக்கேன்னு சொல்கிறான், நான் சோகத்தில் இருக்கேங்கிறான், மோகத்தில் இருக்கேன் இவனே சொல்கிறான். அதை கரெக்டாக வாதாடுவான். தன்னுடைய குறையை உணர வேண்டியது ஒரு சிஷ்யனுடைய மனநிலை. ஏன்ட்டு என்ன குறை இருக்குன்னு தெரியும். முதல் அத்தியாயத்தில் குறையை சொல்லலை, இது தர்மமாக பேசுவான். இவன் இருக்க குறையெல்லாம் தர்மம், இதுதான் நியாயம்னு பேசுவான். 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான், இவங்க மேலே பற்று இருக்கு, இவங்களை எப்படி கொள்ளுவேங்கிறான். நான் மயக்கத்தில் இருக்கேன், எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறான். நான் சோகத்தில் இருக்கேன், இந்த சோகத்தில் விடுபட வழி சொல்லுங்கிறான். அப்போ தன்னுடைய குறையை அவன் உணர்கின்றான், அவனது பற்றை உணர்கின்றான். அது மட்டுமல்ல, ஒரு சிஷ்யனுக்குள்ள தகுதி ஆணவம் அழிய வேண்டும், அகங்காரம் இருக்கக்கூடாது. போன உடனேயே குருட்ட போய் அவருக்கு என்ன தெரியும்னு சோதிக்கிறது, கேள்வி கேட்குறது எப்படின்னா, அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேள்வி கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிறது. வேறு எப்படி இவன் ஞானம் இவனை அறிய முடியும்? ஏதாவது சந்தேகம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு கூட சில குரு இருக்கலாம், அப்படி ஒரு தெரிவில்லாமல் இருக்கலாம்.
அதெல்லாம் கேட்கணும்ல. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, ஒரு பணிவு இருக்கணும். இவர் ராஜா பிச்சை எடுக்க தயாராக இருக்கேங்கிறான், நான் பிச்சை எடுக்கிறது கூட தயாராக இருக்கேங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இறங்கி வர்றான் பாருங்கள். அப்போ ஆணவம் அகங்காரமெல்லாம் அழிகிறது, அறியாமையை உணர்றது. அப்புறம் வைராக்கியம் வருது. இந்த பாருங்கள், நீங்கள் சொர்க்கத்தை கொடுத்தாலும் வேணாம், இந்த வெற்றி அடையும் எனக்கு வேணாம், இந்த ராஜ்யமே கிடைச்சாலும் சரி, சொர்க்கமே வந்தாலும் சண்டை போடலை, எனக்கு வேணாம், விட்டுருங்க அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு வைராக்கியமும் வருது, விவேகம் வருது. இந்த இதில் நிலை இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லைங்கிற முடிகிறான். அது மட்டும் இல்லை, முக்கியமாக இன்னொன்று பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு சொன்னால், யார் இதுக்கு தெளிவான ஆள் கிருஷ்ணர் தேன்னு புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் ஃப்ரெண்டாக நினச்சான். இப்போ என்ன நினைக்கிறான், இவரை தவிர யாராலும் இதை நிவர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி, இதுக்கு உகந்தால் நீ இதேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவற்றை சரணாகதி அடைகிறான். இதான் சிஷ்யனுக்கு உண்டான தகுதி. தன்னுடைய குறையை உணர்தல், அவன் பற்றை உணர்கின்றான், மோகத்தை உணர்கின்றான், சோகத்தை உணர்கின்றான், பிறகு ஆணவம் இல்லாமல் இருக்கின்றான், பிறகு விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான குணங்கள் அவருடைய வார்த்தையிலே தெரியுது. அதெல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு தன்னுடைய அறிவினால் இதை நிவர்த்தி பண்ண முடியாதுன்னு உணர்ந்து அதற்கு உரியவரான கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்து உன்னிடம் சரணடைகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். எனக்கு உபதேசித்து அருளுங்கள். இது அர்ஜுனன் சிஷ்யனாக மாறிய மனநிலை. தன் குறையை உணர வேணும், இதை தன்னால் நீக்க முடியாதுன்னு தெரியணும், யாரை நீக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சரணாகதி அடையணும். அதோட விவேகம், வைராக்கியமெல்லாம் இருக்கணும், பணிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஒரு சிஷ்யனுக்கு உண்டான தகுதி. அது அர்ஜுனனுக்கு முதல்ல ஒரு 8 ஸ்லோகத்துக்குள்ளே முடிஞ்சிருது, 4-8 வரைக்கும். பிறகு 9-10 அர்ஜுனன் எப்படி இருக்கான்னு சொல்லி அவனுடைய மனநிலையை சஞ்சயன் வர்ணித்தான். பிறகு பகவான் 11லேருந்து 25 வரைக்கும் என்ன பண்ணார், இவருடைய உபதேசம் ஞான யோகத்தை ஆரம்பித்தார். அங்கே முதல் ஸ்லோகம் அதுதான் உபக்கிரம ஸ்லோகம்னு பேர். எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமைங்கிற கருத்தை சொன்னார். நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம் சொல்லுவோம். எனக்கு இந்த கஷ்டத்துக்கு இந்த காரணம், இந்த கஷ்டத்துக்கு இந்த காரணம். எல்லா கஷ்டத்துக்கும் ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி போனால் அறியாமை தான் காரணம் வரும். மேலோட்டமாக இது காரணமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்னன்னு போனீங்கன்னா கடைசியில் தன்னை பற்றிய அறியாமை அதுதான் காரணமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். அறியாமை போகணும்னு என்ன வேணும், அறிவு தான் வேணும். இருள் போகணும்னா ஒளி தான் வேணும். சோப் போட்டெல்லாம் நீக்க முடியாது, ஒயிட் பெயிண்ட் அடிச்சலாம் இருளில் போக முடியாது. இருட்டு இருந்துச்சுன்னா லைட்டு தான் வெளிச்சம் தான். அது மாதிரி அறியாமை போக அறிவு தான் வேண்டும், அதுதான் சோகத்தை போக்கும் சொல்லி அவர் சொன்னார். அறியாமையினால தான் சோகம் வருது, அந்த சோகத்தை போக்கணும்னு அறிவு வரும். அறிவு வந்தால் சோகம் போயிருங்கிறத முதல் 11வது ஸ்லோகத்தில் இதை உபக்கிரம ஸ்லோகம், இதான் ஒரு சாரமே இதுதான் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை. அறியாமல் போச்சு, அறியாமை போகணும்னா ஞானம் வேணும். ஞானம் வந்தால் அறியாமையினால் ஏற்பட்ட சோகம் போய்விடும். அப்போ கீதையினுடைய நோக்கமே என்னென்னா துயரத்தை போக்குவது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணார். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சண்டை போட வைக்கிறது நோக்கம், கர்மயோகம் தான் கீதை சொல்லுதுன்னு. அதெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு, எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா, சுகமாக இருக்கணுங்கிற 2வது லட்சியம்தான். சுகமாக இருக்கணுங்கிறது 2வது லட்சியம். முதல் லட்சியம் என்ன தெரியுமா, துக்கம் போகணும், கஷ்டம் போகணும். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதுக்கு பிறகு வேணால் பெரிய சுகம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த சுகம் அப்போ எல்லா மனிதருக்கும் தேவையானது துக்கம் போகணும். அப்போ எல்லா மனிதருக்கும் துக்கம் போகணுன்னு என்ன பண்ணணும், கீதையை படிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார். இதவே படிச்சுக்கிட்டே இருந்தால் திருப்பி படித்தோம்னு சொன்னால் அது போயிடும். அது முதல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு பிறகு ஆத்மா அனாத்ம விவேகத்தை சொன்னார். ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். ஆத்மா மாறாதது, அனாத்மா மாறுவது. ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. இந்த 11வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் முக்கியம். 16ல் என்ன சொன்னார் தெரியுமா, சத்திய மித்தியா கருத்து. இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. ஒரு புதுசாக நீங்கள் ஒன்று உருவாக்கவும் முடியாது, இருக்கிறத இல்லாமல் பண்ணவும் முடியாது. இது ஒரு லாஜிக். இதை உண்மையிலே தான் அழிக்க முடியாது, மாற்ற முடியும். இருக்கிறத இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால் ஆத்மா சத்தியமாக இருக்குது. மற்ற காட்சியாக தெரிகிறதெல்லாம் மித்தியா, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மரக்கட்டை இருக்கலாம், அந்த மரக்கட்டை விறகாக மாறலாம், டேபிளாக மாறலாம். மரம் மாறிக்கிட்டே அது கடை சாம்பலாக மாறும். ஆனால் இருக்குங்கிறது மாறாது. மரம் இருந்தது,
சக்கை இருந்தது, டேபிள் இருந்தது, பிறகு விறகு இருந்தது, பிறகு சாம்பல் இருந்தது, பிறகு நீருக்குள் கரைந்திருந்ததுன்னு சொல்லலாம். இல்லாட்டி பூமிக்குள்ளே இருந்ததுங்கிறது மாறாது, இருப்பு மாறாது, மற்ற பேரெல்லாம் மாறி. ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் 11, 16. பிறகு ஆத்மா அழிவற்றது, சர்வ வியாபி, உடலில் வெளிப்படுவது, அகர்த்தா அபோக்தான்னு சொல்லி நிறைய பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாது அப்படி சொல்லி ஆத்ம தத்துவத்தை தெளிவாக நிறைய விளக்கி சொன்னார். பிறகு அனாத்மா என்பது அழியக்கூடியது, அதை அக்செப்ட் பண்ணிக்கன்னார். அனாத்மாங்கிறது எந்த அனாத்மாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? எந்த ஒரு உடல் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ராமானுஜர் உடல் 1000 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன். அது கூட சில மூலிகைகள்னால சில சித்திகள்னால அழியாமல் காப்பாற்று இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க உடம்பு வந்து அவருடைய சரீரம் தானா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கல, அதை குளிப்பாட்ட மாட்டாங்க. அது கற்பூரம் ஏதோ போட்டு சில மருந்துகள்லாம் தடவி விடுவாங்க. ஆனால் விக்கிரகம் மாதிரி தான் தெரியும். அது வந்து அவருடைய உண்மையான சரீரம்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் அதில் ரேர் சில இதனால் பக்குவப்படுத்தி வைக்கலாம். கிருஷ்ணர் சரீரம் ராமர் சரீரமே இல்லை. வேறு என்னத்தை போய் பேசுறது? எந்த சரீரமாக இருந்தால் அழிஞ்சு போகும். அது அனாத்மா, அழியக்கூடிய. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இந்த கட்டடங்கள் எத்தனை வருஷம் இருக்குது? கோயில்கள் வேணால் 10,000 வருஷம் 20,000 வருஷம் சொல்லலாம். பிறகு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. பூமிக்கே வயசு சொல்லியிருக்கு, சூரியனுக்கு வயசு சொல்கிறாங்க, நட்சத்திரங்களுக்கு வயசு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் போயிடுது. அனாத்மானா அழியுங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இல்லை நான் ஆத்மாவே அழியும் நீ சொன்னேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வச்சுக்க, ஆத்மா அழியுதுன்னு கூட வச்சுக்க, மாற்ற முடியாத விஷயத்துலேயும் கவலைப்படுறேன்னார். அபியுபேத்திய வாதம்னு ஆத்மா நீ அழியுதுன்னு நினச்சா கூட சரிப்பா, இது வந்தால் அழிஞ்சு போகும்ல, அழிய போகிறதுக்கு எது கவலைப்படுற, கட்டாயம் அழியும்ல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னார். ஆத்மா அழியுதுன்னு நினச்சா கூட அதுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். ஆத்மா அழியாது, கவலைப்பட வேண்டியதில்லை. அனாத்மா கட்டாயம் அழியும், அதை ஏற்றுக்கொள், அதனால் கவலைப்படாத. ஒருவேளை ஆத்மா அழியும் நினச்சேன்னா எப்பயும் போல் அழியிறது, அழிஞ்சிட்டு போட்டு நீ ஏன் கவலைப்படுறேன்ட்டார். கவலைக்கூடாது. பிறகு தர்மத்தின் அடிப்படையில் நீ கவலைப்படாதேன்னார். தர்மமாக இருக்கிற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். கடமையை செய்தால், தர்மப்படி ஒருவன் கடமையை செய்தால் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இவனுடைய கடமை என்ன? தர்ம யுத்தம். அதனால் சொல்வார் அவர், எப்போ பார்த்தாலும் நீ யுத்தம் செய் யுத்தம் செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவனுடைய கடமை என்ன? இந்த இடத்துல இவர் எங்கேயெல்லாம் யுத்தம் செய்யின்னு சொல்கிறாரோ அங்கேயெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உன்னுடைய கடமையை செய்யின்னு அர்த்தம், தர்மமான கடமையை செய்யின்னு அர்த்தம். எங்கே யுத்தம் செய்யுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, ஏன்னா போர்க்களத்தில் நடந்துக்கிட்டு இருக்க உபதேசம். இங்கே இவனுடைய கடமை என்ன? அங்கே போர் செய்ய வேண்டிய டியூட்டி. அதனால் நீயே உன்னுடைய தர்ம யுத்தத்தை செய் அப்படிங்கிறத அடிக்கொருக்கா சொல்வார். அப்படி தர்மமாக ஒருவன் வந்து தன்னுடைய கடமையை செய்தால் அவன் கவலை வராதுங்கிறார். இல்லையே, தர்மமாக இருக்கிறவன் தானே கவலைப்படுறான், அதர்மமாக இருக்கிறது தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. உண்மை அது கிடையாது. இங்கே உள்ளவை பார்த்தீங்கன்னா அவன் மனசில் எவ்வளோ கவலை இருக்குன்னு தெரியும். நிச்சயம் தர்மமாக இருக்கிறவனை விட அதர்மத்துக்கு கட்டாயம் கவலையோடு தான் இருப்பான். நீங்கள் வந்து ஆள் மனசு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மனசு எப்படி தெரியும்? வெளியே காரு பங்களா அப்படியே மாலை மரியாதை புகழெல்லாம் அப்படியே இருக்கலாம், உள்ள அவன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் சாமிஜி கூடையெல்லாம் போகும்போது பெரிய பெரிய ஆள் அவ்வளவு இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு கவலை இருக்கா? அப்போ அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், தர்மமாக இருந்தால் அதுபடி கவலைப்படாது. 3 விஷயம் சொல்லிட்டார். ஆத்மாவின் அடிப்படையில் கவலைப்படாத, அனாத்மாவின் அடிப்படையில் கவலைப்படாத, தர்மமாக இருந்தால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோகத்தை நீக்கிறதுக்கு இதெல்லாம் சொன்னார். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் உனக்கு மனசில் கொஞ்சம் சுத்தம் வேணும். அல்லது இந்த தர்மப்படி கடமையை செய்யன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டுருவேன்னு சொல்லி தர்மப்படி கடமையை செய்கிறதுக்காக கர்மயோகப்படி செய்யிட்டார். அடுத்த டாபிக் வரிசையாக பாருங்கள். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா லிங்க் இருக்கும். மேலோட்டம் படித்தா ஒரு ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் இல்லாத மாதிரி தெரியும். ஆத்மா அழியாதுன்னாரு, அனாத்மா அழியும் நான் கவலைப்படுவேன்னா, அனாத்மா அப்படித்தான்ப்பா இருக்கும் ஏற்றுக்கன்னாரு. இல்லை ஆத்மாவே அழியுதுன்னா சரி, நடக்க போகிற விஷயத்துக்கு எதுக்கு கவலைப்படுற, ஒருவேளை அழியுதுன்னே வச்சுக்க, எப்பயும் நடக்கிறது தானே, இதுக்கு எங்கே கவலைப்படுறேன்னாரு. தர்மப்படி இருந்தால் கவலைப்படக்கூடாதுன்னாரு. அப்படி தர்மப்படி கடமையை எப்படி செய்யுதுன்னு கேள்வி வரலாம். கர்மயோகமாக செய்யும் அல்லது சித்த சுத்திக்காக செய்யும் அப்படிங்கிறத கர்மயோகத்தை சொன்னார். கர்மயோகத்தில் இதை பற்றி 3ஆம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கி இங்கே சுருக்கமாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்னு சொன்னால், முக்கியமாக இதில் சமபாவனை,
பிறகு அந்த லட்சியத்தில் நீ உறுதியாக இருக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் என்னுடைய லட்சியம் இதுங்கிறது இருக்கணும். எது ஞானத்தை அடையணும் லட்சியத்தில் உறுதியாக இருந்து நீ கர்மயோகத்தை செய்யணும்னாரு. இப்படியெல்லாம் நீ கர்மயோகம் செஞ்சால் பாபம் வராது, பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கும். கர்மயோகத்தில் முயற்சி வீண் போதல் என்பது ஒரு பொழுதும் இல்லைனார். இது முக்கியமான கருத்து. நீங்கள் செயல் செஞ்சு கர்மமாக செஞ்சால் அது வீணாக வாய்ப்பு இருக்குது. கர்ம யோகமாக செஞ்சால் இல்லை. ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒரு பலனுக்காக ஒரு பூஜை பண்ணிங்கன்னா அதை முறையாக செய்யணும். அதில் தோஷம் வந்துச்சுன்னா அந்த பலன் கிடைக்காது. ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதுக்காக நான் ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா அந்த ஹோமத்தில் என்ன சிஸ்டம் இருக்கோ அப்படி கரெக்டாக பண்ணணும். இல்லை எனக்கு அதை பூஜை பண்ணணுப்பா அவ்வளோதான், எனக்கு கடவுள் மேலே பக்தின்னு பண்ணால் நீ எப்படி பண்ணான்னு பண்ணலாம். அதனால ஒருத்தர் என்ன பண்ணார், வாயில் தண்ணியை குப்பிடிச்சிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணார், மாமிசத்தை போய் படைச்சார். கண்ணப்ப நாயனார் பண்ணாரா இல்லையா? கல்லை கொண்டு எரிஞ்சு ஒருத்தர் பூஜை பண்ணார். அதுக்கு என்னென்னா பலன் கிடையாது, பூஜை பண்ணான்னு அவ்வளோதான், அங்கே தோஷம் இல்லைங்கிற. அது கர்மயோகம். பலனை எதிர்பார்த்து செய்யுது, என்ன பலன் கிடைக்குதோ ஏற்றுக்குருவோம், என்னோடய டியூட்டி இது அப்படிங்கிறதோட செய்கிறது. பிறகு அதில் ஒரு முக்கியமான சுலபம் 45, 47 முக்குணங்களை கடந்தவனாக இரு. அதான் வைராக்கியம் கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் நீ உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய முடியும். படிக்கிற நேரத்தில் டிவி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா கடமையை செய்ய முடியுமா? சமையல் பண்ணுற நேரத்தில் சீரியலில் கவனம் போச்சுன்னா என்ன ஆகும்? பண்ண முடியாது. சமையலில் கோட்டை விட்டுருவோம். அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் வைராக்கியம் தேவை இருக்குது. இங்கே கிளாஸுக்கு வர்றதுக்கு வைராக்கியம் வேணும். அதனால் என்ன சொன்னார்னா, கடமையை செய்யும் பொழுது உனக்கு வைராக்கிய பாவனை இருக்கணும். கடமைதே முக்கியம். நீ அந்த போகத்தில் போய் மூழ்கிட்டேன்னா இந்த கடமையை விட்டு அங்கே போயிடுவேன். அதனால் வைராக்கியம் உடையவனாக இரு. சத்துவ குணத்தில் நிலைத்தரு. எப்பயும் அமைதியாக சாந்தமாக நீ காரியத்தை செய்யணும். இருமைகளை கடந்தவனாக இரு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ உன்னுடைய டியூட்டியை செய்யணும். பிறகு யோகக்ஷேமம் அற்றவனாக இரு. அதனால் குறிக்கோள் என்னென்னா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், காப்பாற்றணும். இது உனக்கு தேவையில்லைங்கிறார். அது ஏன் வேலைங்கிறார் பகவான். நீ வேலையை செய்ய, உனக்கு கொடுக்க வேண்டிய நான் கொடுத்துருவேன், காப்பாற்ற வேண்டிய நான் காப்பாற்றிக்கிடுவேன் அப்படிங்கிற. யோகக்ஷேமம் அற்றவனாக இரு. உன்னுடைய மனம் எப்பொழுதும் முன்வசத்தில் இருக்க வேண்டும். இதில் 45 முக்கியம். 47 என்ன சொன்னார்னா, செயலில் உரிமை இருக்கிறது, பலனில் உரிமை இல்லை. அதே நேரத்தில் நீ கர்மயோகமாக செய்யாமல் செஞ்சேன்னா பாப புண்ணியமெல்லாம் உனக்கு வரும். கர்மயோகமாக செஞ்சால் பாப புண்ணியம் வராமல் இருக்கும். சரி, அதனால் செயலே செய்யாமல் சும்மா உட்காந்து அது அதை விட தப்பு. செயல் செய்யாமல் இருக்கக்கூடாது. பற்றற்று கர்மத்தை செய்யுன்னு சொல்லி கர்மயோகத்தை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கிட்டு, பிறகு கர்மயோகமாக செய்யலைன்னா என்னெல்லாம் கெடுதல் வரும்னு சொன்னார். விவேகம் இருக்காது. நீ கர்மயோகமாக செய்யாமல் உனக்கு பல லட்சியம் இருக்கும். ஒரு லட்சியம் இதை அடையணும், அப்புறம் அதை அடையணும், போய்கிட்டே இருக்கும். எண்டே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். சொர்க்கலோகம், இந்த போக பொருள், இதிலையே மூழ்கி போய் மீண்டும் மீண்டும் பிறந்து உழலுவ. நீ கர்மயோகமாக செஞ்சால் அதுலேருந்து விடுபடுவ அப்படின்னாரு. பிறகு கர்மயோகம் எப்பொழுது நிறைவு பெறும் கடைசியாக சொன்னார். விவேகம் வைராக்கியம் வந்துவிட்டால் கர்மயோகமானது நிறைவு பெறும். நம்மளுக்கு விவேகம் வைராக்கியம் நல்ல ஓரளவுக்கு திருப்தியாக வந்துருச்சுன்னு சொன்னால் நீ கர்மயோகமாக செய்ய வேண்டியதில்லை. ஏதோ செய்யலாமே ஒழிய கர்மயோக பாவனை மாதிரி வேறு பாவனை வந்துடுறாங்க. அங்கேயும் செயல் நிப்பாட்ட மாட்டான், ஞானத்தோட செயல் செய்வோம். பிறகு ஞான யோகம் எப்போ நிறைவு வரும்னு சொன்னால் சிரவண மனன நிதித்தியாசனத்தில். நீ முதல்ல கேட்டு தெரிஞ்சு சந்தேகமெல்லாம் நீங்கி அதில் நிறைவு பெற்று விட்டால் ஞான யோகமும் பூர்த்தியாகிவிடும் சொன்னார். அதோட முடிச்சிருக்கலாம். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஞான யோகத்தில் நிறைவு பெற்றவன் எப்படி இருப்பான்னு கேட்டான். அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதனுடைய நோக்கம் என்னென்னா, எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான் அப்படின்லாம் கேட்டான். அவனுக்கு தாத்பரியம் அது இல்லை. தன்னிடத்தில் எப்படி அவன் இருப்பான், உலகத்தில் விவகாரம் பண்ணும்போது எப்படி விவகாரம் பண்ணுவான், இதே அவனுடைய கேள்வி. ஒரு ஞானி அவன் மனசு எப்படி இருக்கும், உள் மனசு, வெளியே அவன் செயல்படும் பொழுது அவன் மனசு எப்படி இருக்கும், ரெண்டும் அவன் மனசை பற்றிய விஷயம். வெளியே அவன் செயல்படும் பொழுது மற்றவன் மாதிரி செயல்படுவான், அவன் மனசு எப்படி இருக்கும், இவனுக்குள்ளே இவன் இருக்கும்போது இவன் மனசு எப்படி இருக்கும், இதுதான் கேள்வி. அதனால் சிதப்பிரக்ஞ லட்சணம் அடுத்தவன் ஞானியாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. முக்கியமான விஷயம் இதுதான். உத்தவ கீதையிலே வருது. அடுத்து இதே உத்தவ கீதையில் இதே கேள்வியை இப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்வியை இப்போ கேட்டு நிப்பாட்டியிருக்கு. நம்ம அந்த போன கிளாஸில் அதே நிப்பாட்டியிருக்கார். யார், உத்தவர் கேட்குறார், ஞானி எப்படி இருப்பான், எப்படி நடப்பான்லாம் கேட்டிருக்கார். அடுத்தது பதில் சொல்ல போகிறார். அதே மாதிரி ஞானியை பற்றிய லட்சணத்தை நாம் வெளியே தெரிஞ்சுக்கிறதே முடியாது. நாம ஞானியா இல்லையா,
நம்மளுக்கு அந்த குணம் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு அந்த மனசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக சொன்னார். அதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு 2 ஸ்லோகத்தில் லட்சணத்தை அனைத்து ஆசைகளையும் அகற்றியவன். இது 2-3 தடவை சொல்லியிருக்கார். அந்த ஆசையை பற்றி பேசியிருக்கோம். பிறகு தன்னுடைய மனநிறைவுக்கு வேறு எதையும் சாராதவன். உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு சார்ந்து தான் இருப்பான். உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு சார்ந்து இருப்பான். ஆனால் எனக்கு இது கிடைச்சாத்தே நிறைவு, கிடைக்கலைன்னா நிறைவு இல்லைங்கிற எண்ணம் அவனுக்கு தெரியாது. தன்னுடைய மன நிறைவுக்கு எதையும் சாராதவன். எல்லாரையும் மாதிரி தான் இருப்பான். ஆனால் மற்றது இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பான். இல்லாட்டாலும் அதை பற்றி பெரிய கவலை இருக்காது. மேலோட்டமாக இருக்கலாம் கொஞ்சம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் கவலை இருக்காது. தன்னுடைய மனநிறைவுக்கு வேறு எதையும் சாராதவன், துன்பத்தில் துவளாதவன், இன்பத்தில் துள்ளாதவன். ரெண்டையும் ரொம்ப வந்துச்சுன்னா ஆடுறாங்கல்ல, இந்த வெற்றி விழா கொண்டாடும் போது ஜெயிச்சாச்சுன்னா வேட்டெல்லாம் போட்டு கொண்டாட்டு அப்படியே ஒரே ஆட்டம் பாட்டம் தார தம்பட்டையெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இருக்காது. தோற்று போயிட்டு அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துடுறது. அதுக்கு இருக்குல்ல, ரெண்டுமே இருக்காது. அமைதியாக இருப்பான். பிறகு பற்று பயம் கோபமற்றவன். இது 3மே சம்சாரம். பற்று பயம் கோபம் இது எல்லாம் இல்லாதவன் முனிவன். ராகத்வேஷமற்றவன். விருப்பு வெறுப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான குணமே ஒரு ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு இந்த மற்ற உலக விவகாரமெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப விருப்பு வெறுப்பு இருக்கும். ஒருத்தவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு இந்த இது வந்தாலே எனக்கு பிடிக்கல சொல்கிறேன் பாருங்கள். தேவையில்லை, ஒதுக்கிடலாம். அந்த வெறுப்பு ஆள் மனசில் ஒரு வெறுப்பும், ஆள் மனசில் எனக்கு இருந்தாத்தே நல்லதுன்னு விருப்பம், இது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். இது ஒவ்வொரு செயலையும் ஒரு டியூட்டி, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அது ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கும். எனக்கு இது பிடிக்கலை, வருமானம் மேலே வெறுத்து போயிட்டா அந்த பிஸ்னஸ் கூட பண்ண முடியாது. ரொம்ப அட்டாச்சாக வேறு விஷயம் பண்ண முடியாது. விருப்பு வெறுப்பு ரெண்டுலேயும் ஒரு சமநிலையில் இருக்கணும். விருப்பு வெறுப்பு கூடாதுங்கிறதே கருத்து. இருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் சக்ஸஸாக பண்ண முடியும். அது அவனுக்கு ஞானிக்கு முழுமையாக விருப்பு வெறுப்பு வெற்றவனாக இருப்பான். சரி, அப்படியெல்லாம் இருக்கணும்னா என்னங்கிறதுக்கு அடுத்து சாதனையை சொன்னார். இந்த ஞானத்தில் நடைபெறுவதற்கு முக்கியமான சாதனை இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. தமக சமக அப்படிங்கிறார். தமகன்னா இந்திரிய கட்டுப்பாடு. அது முதல்ல என்ன பண்ணணும், போகப் பொருள்லேருந்து விலகணும்னார். போகப் பொருள்கள்லேருந்து முதல்ல விலகி இருக்கணும். நம்மளுக்கு எது நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, எதுலேருந்து விடுபட முடியலையோ அதுலேருந்து விலகணும். நம்மளுக்கு எந்த பொருள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அப்போ அதுலேருந்து விலகிடணும். அது பக்கத்தில் வைக்கக்கூடாது. தட்டில் கொண்டு போய் வச்சோம்னா என்ன ஆகும், சரி இன்னைக்கு பரவாயில்ல ஒன்று சாப்பிட்லாம்னு தோண்டிடும், வைக்க வேணாம்னு சொல்லிடணும், எடுத்துட சொல்லிடணும். போகப் பொருள்களிலிருந்து விலகுதல். பிறகு இந்திரியங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கணும். இது எப்பயுமே எப்படின்னா, இதுக்கு எது பிடிக்குமோ அங்கே எடுத்துகிட்டு போகும். ஞானிகளுடைய மனசையும் நல்ல விவேகம் உள்ளவருடைய மனசையும் பலவந்தமாக கட்டி இழுக்குங்கிறார். அப்போ என்ன பண்ண, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகி விலகியாச்சு என்ன பண்ணுறது, சும்மா இருக்க முடியும். பகவானே பரகதியாக கொள். ஒன்றுலேருந்து எடுத்துட்டோம்னா அப்படியே அந்த மனசை வச்சுருக்க முடியாது, வேறு எங்கேயும் டைவெர்ட் பண்ணணும். அதனால தான் கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், சினிமாவுக்கு போகாமல் நிப்பாட்டிடலாம். அப்புறம் என்டர்டெயின் வேணும்ல, அப்போ கோயிலுக்கு போகலாம். டிவி பார்க்காம இருக்கலாம், டிவி பார்க்காம விளையிட்டு என்ன பண்ணுது, அப்புறம் சீரியல் சாமி பட சீரியல் பார்க்கலாம். இதிலேருந்து எடுத்து அதிலேருந்து வையுங்கிறார். பகவானையே பரகுருதியாக கொள்ளுதல். எடுத்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் நீ இந்திரிய கட்டுப்பாட்டுடன் இருக்கலாம். அப்படி இந்திரிய கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் என்னாகும், மனசு கீழ் நோக்கி போய்விடுங்கிறார். பிறகு மன அடக்கம். முதல்ல மன அடக்கம் இல்லாட்டி என்ன ஏற்படும் சொன்னார், பற்று ஆசை கோபம் குழப்பம் நினைவு நாசம் புத்தி நாசம் அழிதல் எல்லாம் வரும் சொன்னாரா இல்லைங்களா. இதெல்லாம் இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி 6 விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னாரு. சரி, மனக்கட்டுப்பாடுக்கு வழி என்னென்னா, விருப்பு வெறுப்புகளிலிருந்து மனதை எடுக்கணும், தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும். தன் கட்டுப்பாட்டில் வச்சு எந்த விஷயத்துக்கு தேவையோ அந்த விஷயத்தை செலுத்தணும். கட்டுப்பாட்டோட மனசை விஷயங்களை செலுத்தலாம்ங்கிறார். எங்கே போகணுமோ அங்கே போகணும். கடிவாளத்தை கட்டிட்டு போகிறது மாதிரி குதிரை போகாமல் இருக்கிறதில்ல, குதிரை போகலாம், கடிவாளம் கட்டிட்டு அங்கங்கேயும் போகாமல் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயங்களுக்கு இந்திரியங்களை செலுத்தி மனதையும் செலுத்தி நீயே மனசை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற. அதன் பலன்
மன அமைதி, துயரங்கள் அழிதல், ஞானம் நிலைபெறுதல். இந்த இந்திரிய கட்டுப்பாடையும் மனக்கட்டுப்பாட்டையும் பயன்படுத்திட்டேன்னு சொன்னால் மன அமைதியாயிரும். அதனால் என்ன, துயரங்கள்லாம் போயிடும், ஞானத்தில் நிலை பெற முடியும். மனக்கட்டுப்பாடு இல்லாத விளைவை சொன்னார். ஆத்ம ஞானம் கிடைக்காது, ஞானத்துக்கே வர முடியாது. ஞானத்துக்கே வரலைன்னா அப்புறம் ஞான நிஷ்டை எங்கே கிடைக்கும்? ஞான நிஷ்டையும் கிடைக்காது. ஞான நிஷ்டையே இல்லைன்னா சாந்தி எப்படி கிடைக்கும்? சாந்தி இல்லைன்னா மோட்சமும் கிடையாது, சுகமும் கிடையாதுன்னு சொல்லி மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதன்னு விளைவை சொன்னார். முதல்ல மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு உள்ளே வர முடியும், ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை அடைஞ்சாலும் அப்புறம் ஞான நிஷ்டைக்கு அது தேவை இருக்குது. அது கிடச்சிருச்சுன்னு சொன்னால் சாந்தி கிடைக்கும், இல்லாட்டி சாந்தியும் இல்லை. சாந்தி இல்லாட்டி நீ எப்படி சுகத்தை அனுபவிப்ப? வெளியே சுகம் மாதிரி தெரியும், ஆனால் சுகமாக இருக்க முடியாது. பிறகு 69லேருந்து 72 வரைக்கும் மீண்டும் சிதப்பிரக்க லட்சணத்தை சொன்னார். மீண்டும் சிதப்பிரக்க லட்சணத்தை சொல்லி இரவு பகல் உதாரணம், கடல் உதாரணம், இதெல்லாம் சொல்லி இப்போ போன கிளாஸ் இந்த கிளாஸ்லேயே பார்த்தோம். எல்லாத்தையும் நீக்கியாச்சுன்னா என்ன ஆகும்? மோகம் நீங்கிவிடும். மோகம் நீங்கி சோகம் நீங்கும். மோகமும் நீங்கி சோகமும் நீங்கிவிடும். நம்முடைய கருத்து என்ன? சோகம் போகிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதனால் என்ன பண்ணிட்டார், இந்த 2வது அத்தியாயத்தில் 4 விஷயங்களை சொல்லி கீதையினுடைய சாரத்தை சொல்லி முடிச்சிட்டார். அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல். அந்த மாறுறதுக்கு எப்படிப்பட்ட மனநிலை வேணுமோ அது எல்லாருக்கும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் போகிறவங்களுக்கு எல்லாம் வேணும். அந்த பக்குவம் இருந்தால் ஞானம் தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதோட முடிச்சுக்கலாம். ஆனால் புரியலைன்னு சொன்னால் மன சுத்திக்காக தர்மப்படி வாழணும், கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் ஞானம் கிடைக்கும். அது ஞான பலனை சொன்னார். ஞான பலன் என்ன? இந்த உலகத்திலையும் சுகமாக இருக்கலாம், இறந்த பிறகு மீண்டும் பிறவா நிலையை நாம் அடைய முடியும். ஜீவன் முக்தி, விதேக முக்தி அடையலாம்னு சொல்லி இங்கே நிறைவு பண்ணார். இதோடு இந்த அத்தியாயத்தை முடித்தார். அடுத்து 3வது அத்தியாயம் போகணும். இங்கே இப்போ நம்ம இதில் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு 3வது அத்தியாயம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது இந்த அத்தியாயத்தோடு முடிச்சிட்டாரு. அப்போ உபதேசம் முடிஞ்சு போச்சு, பேசாமல் இருக்கலாம்ல. ஏன் இவனுக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் இதில் ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோகம் 31 ஒரு வார்த்தை தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் சத்திரியனுக்கு சிறந்தது எதுவும் இல்லைங்கிறார். இந்த 31வது ஸ்லோகத்தில் இந்த யுத்தம் தர்மமான யுத்தம், நீ இதை உனக்கு சிறந்ததுன்னு யுத்தத்தை சொல்லிட்டார். யுத்தம் செய்யின்னு சொல்கிறார். பிறகு அதாவது 37 வரைக்கும் இந்த கருத்தை சொல்கிறார். நீ யுத்தம் செய் அப்படிங்கிறாரு. ஒரு யுத்தம் செய்பவனே பாக்கியசாலி, இந்த யுத்தத்தை பாக்கியசாலிகள்னே செய்வாங்கிறார். பிறகு யுத்தம் செய்யலைன்னா கேடு வரும், பாபம் வருங்கிறார். அதனால் நீயே யுத்தத்தின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திருங்கிறார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தத்துவத்தெல்லாம் சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கலாம்ல. நீ போ சண்டை போடுன்ட்டார். சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டு அந்த சண்டை எப்படி போடணும், கர்மயோகமாக சண்டை போடுன்ட்டார். கர்மயோகத்தில் சண்டை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுனா இப்படி ஞானம் கிடைக்கும்னா ஞானி எப்படி இருப்பான்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், ஞானத்தில் தான் மோட்சம் கிடைக்கும், நீ இந்திரியத்தை கட்டுப்படுத்து, மனசை கட்டுப்படுத்து அப்படிலாம் சொல்லிவிட்டார். இவனுக்கு என்ன சந்தேகம் வருது, என்னடா சண்டை போடு சொல்லிவிட்டு இந்திரியத்தை கட்டுப்படுத்து, மனசை இப்படி இமயமலைக்கு போயிடலாம்ல, நம்ம பிறகு சண்டை போட சொல்கிறாரு. ஏன்னா டெல்லியில் அங்கே குருட்சேத்திரம் அங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இமயமலை. பேசாமல் நடந்து போய் நம்ம வாட்டுக்கு இந்திரிய மனசெல்லாம் கட்டுப்படுத்தி தியானம் பண்ணிவிட்டு ஞானத்தை அடைஞ்சிட்டு போக முடியாது. அதில் தானே மோட்சங்கிறாரு, அதில் தீரம் போகுங்கிறாரு. பிறகு சண்டை போடுன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? அப்படி அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. செயல் செய்ய சொல்கிறீங்க, பிறகு மோட்சம் ஞானத்தில் தான் கிடைக்குங்கிறீங்க, அதுக்கு இந்திரிய மனசெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறீங்க. அப்படின்னா நான் எப்படி சண்டை போட்டு கட்டுப்படுத்த? அது கோரமான யுத்தம், சாதாரண கடமை கிடையாது. யுத்தம்னா கோரமான யுத்தம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் போய் எப்படி பிற மோட்சத்தை அடைய முடியும்? ஆனால் அதுதான் முடிவுன்னு சொல்லிவிட்டீங்க. அதுதான் விதேக முக்தி, ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டு பேசாமல் விடுங்க, என்னையில் இப்படியே நடந்து போயிடுறேன், போய் மலையில் உட்காந்து கொஞ்ச நாள் தியானமெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு என்ன அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வரலாம். அதனால் என்ன பண்ணுறான், அடுத்து 2வது இதோட முடிச்சிருவார்னு பயந்துட்டு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிடறான். எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு 2 சொல்ல என்ன பண்ணுவான், கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக தான் கர்மயோகம் ஆரம்பிக்கும். அது 3வது அத்தியாயம்.
ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு கனெக்ஷன் இருக்கும், மறைமுகமாக இருக்கும். சிலது கேள்வியில் ஆரம்பிக்கும், சில கேள்வி இருக்காது. இவன் இப்படித்தான் இருப்பான், இவனுக்கு இது சந்தேகம் வரும்னு நினச்சி அவரே ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஆரம்பிக்கும் கீதை. இப்படி ஆரம்பித்து இந்த பகவத்கீதையை தொடர்ச்சியாக கொண்டு போவார். நம்ம அடுத்த வகுப்பில் 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.